வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். அற்புத மூலிகை வெற்றிலை. தாம்பூலம் மெல்லிலை என்று அழைக்கக்கூடிய வெற்றிலையில் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன. இது வாயுவை வெளித்தள்ள கூடியது, நோய்கள் வராமல் தடுக்கின்றது, நுண் கிருமிகளை அழிக்கக்கூடியது. வெற்றிலை சாறு உடல் பருமனை குறைக்கும் மருந்து. 2 வெற்றிலையில் 5 மிளகு வைத்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு சாறை மட்டும் விழுங்கிவிட வேண்டும். இதே போல 2 மாதங்கள் வரை செய்து வர உடல் எடை குறையும். நரம்புகளை பலப்படுத்த பயன்படுகிறது. 2 ஸ்பூன் வெற்றிலை சாறுடன் அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வர நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். மூளை பலம் பெறுவதுடன் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மூச்சு திணறல், நெஞ்சு சளியை போக்கும் மேல்பூச்சி மருந்து. பாத்திரத்தில் சிறிது கடுகு எண்ணெயை சூடுபடுத்தி அதில் வெற்றிலைகளை வைத்து லேசாக வதக்கினால் அந்த வெற்றிலைகளை இளஞ்சூட்டில் மார்பில் வைக்கும் பொழுது நெஞ்சு சளி கரைந்து வெளியேறும். யானைக்கால் ஜுரம் விரைவீக்கத்திற்கான மருந்து. 5 வெற்றிலைகளை துண்டுகளாக்கி அதனுடன் 1/4 ஸ்பூன் சாறு, அதை கசக்கி சாறெடுத்து சற்று குறைவான உப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வையுங்கள். இல்லையென்றால் 5 வெற்றிலைகளை கிள்ளி போட்டு அதில் சிறிது 1/4 ஸ்பூன் குறைவான உப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வையுங்கள். இதை வடிகட்டி குடித்து வர யானைக்கால் நோய் விரைவீக்கம் சரியாகும். விட்டு விட்டு காய்ச்சல் ஏற்படும், கால்கள் சிவந்து சிறிது சிறிதாக பருத்துக்கொண்டே வருவது யானைக்கால் நோய். நுண்கிருமிகளால் இது ஏற்படும். இந்த வீக்கத்தை வெற்றிலை தேநீர் குறைக்கும். விரைவாதம் ஏற்படுவதால் நெறிக்கட்டி காய்ச்சல் வரும். இதை தடுக்க இந்த தேநீர் பயன்படுகிறது. இதுபோன்ற அற்புதமான மருத்துவ குறிப்புகள் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நமது சேனல் வளர உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். அற்புத மூலிகை வெற்றிலை. தாம்பூலம் மெல்லிலை என்று அழைக்கக்கூடிய வெற்றிலையில் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன. இது வாயுவை வெளித்தள்ள கூடியது, நோய்கள் வராமல் தடுக்கின்றது, நுண் கிருமிகளை அழிக்கக்கூடியது. வெற்றிலை சாறு உடல் பருமனை குறைக்கும் மருந்து. 2 வெற்றிலையில் 5 மிளகு வைத்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு சாறை மட்டும் விழுங்கிவிட வேண்டும். இதே போல 2 மாதங்கள் வரை செய்து வர உடல் எடை குறையும். நரம்புகளை பலப்படுத்த பயன்படுகிறது. 2 ஸ்பூன் வெற்றிலை சாறுடன் அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வர நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். மூளை பலம் பெறுவதுடன் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மூச்சு திணறல், நெஞ்சு சளியை போக்கும் மேல்பூச்சி மருந்து. பாத்திரத்தில் சிறிது கடுகு எண்ணெயை சூடுபடுத்தி அதில் வெற்றிலைகளை வைத்து லேசாக வதக்கினால் அந்த வெற்றிலைகளை இளஞ்சூட்டில் மார்பில் வைக்கும் பொழுது நெஞ்சு சளி கரைந்து வெளியேறும்.